மன்னா மன்னா மன்னா, நான் சோழி போட்டு பார்க்கும்போது எல்லா சோழிகளும் சட்டுன்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு மன்னா. மன்னா, உங்களுக்கு பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு மன்னா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அதுக்கப்புறமா யாருக்கு பேராபத்துன்னு இந்த வேட முடிவு பண்ணிக்கிறேன். மன்னா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த இனிப்பு இல்லத்துக்குள்ள என்னால போக முடியல. ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை உள்ள போக விடாம தடுக்குது. இதுதான் முதல் ஆபத்து. சூடாமணி கடம்பா கிட்ட அந்த சூன்ய லோகத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்ம சூரிய லோகத்து மூதாதையர்கள் எல்லாரையும் அந்த வேடன் கொண்டு புதைச்ச திதி லோகத்துல இருந்து அவங்க எல்லாரையும் தட்டி எழுப்புற நேரம் வந்துடுச்சு. பார்த்திபன் இறந்துட்டாலும் அவனோட மறுபிறவிதான் சிதா. அவன் ரத்தத்தை எடுத்து நம்ம முன்னோர்களோட அஸ்தி மேல தெளிச்சா போதும். நம்ம சூரிய லோகத்தை மறுபடியும் உருவாக்கிடலாம் கடம்பா, மறுபடியும் உருவாக்கிடலாம். இது ரெண்டாவது ஆபத்து. அப்புறம் நான் அந்த சித்தார்த் ராணிய பின்தொடர்ந்து போனேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, விதிப்படி சித்தார்த்தா இருக்கிற நீங்க தான் பார்த்திபனா மாறி அந்த வேடனை நிரந்தரமா அழிக்கணும். இது மூன்றாவது ஆபத்து. அந்த பார்த்திபனுடைய உயிர் கூட்டையும் சாம்பலையும் சம்யுக்தா ஒரு அறையில ராணிய வைக்க சொன்னா. ராணியும் அத பிராணமய அறையில கொண்டு போய் வச்சுட்டு சம்யுக்தா கிட்ட சித்தார்த் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அதே நேரம் சித்தார்த் ராணியோட இனிப்பு இல்லத்துக்கு போயிட்டு இருக்கான். அது ராணி எங்க? அவ உங்க கூட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. மன்னா, அப்ப ரெண்டு இடத்துலயும் எப்படி மன்னா அந்த சித்தார்த் இருக்க முடியும்? ககுபரே, அந்த சம்யுக்தா கூட பேசிட்டு இருந்ததுதான் உண்மையான சித்தார்த். அது எப்படி மன்னா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இன்று 40வது பௌர்ணமி.